தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறிய செய்தியை கொடுக்கிற நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முக்கியமான இந்த நாட்களில தேவையான ஒரு செய்தியை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஜோன் ஜெபராஜ் என்கிறதான ஒரு ஊழியக்காரரை குறித்து அநேகர் அவரை குற்றப்படுத்துவதும் அநேகர் அவரை அவமானப்படுத்துவதும் அநேகர் அவரை எதிர்க்கிறதும் வெறுக்கிறதும் அவர் மீண்டுமாக தேவனிடத்தில் வரக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, அப்படியாக அவர் அமிழ்ந்து போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று அநேக செய்திகளை இந்த நாட்களில இந்த மீடியாக்கள் மூலம் பார்க்கிறேன். மிகவும் வேதனைக்குரிய விஷயம். என் ஆண்டவர் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 3 விதமான உவமைகளை சொல்லுகிறார். ஒரு ஆடு தொலைந்து போய் 99 நல்ல ஆடுகளையும் விட்டு ஓடிப்போன அந்த ஆட்டுக்கு பின்னால போய் அந்த ஆட்டை அழைத்து வந்த ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதாக தன்னை காட்டுகிறார். அதுபோல ஒரு காசு தொலைந்து போய் அதை கண்டுபிடித்த நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று இன்னொரு உவமையை சொல்லுகிறார். அதே போல 2 சகோதரர் ஒருவன் தகப்பனை விட்டு பின்வாங்கி போய் விபச்சாரத்திலும் பாவத்திலும் விழுந்து தகப்பனுடைய சொத்துக்களை அழித்து மீண்டுமாக தகப்பனிடத்தில் வரும்போது அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த தகப்பன் அவனை போய் கட்டி அணைத்து முத்தம் செய்து தன் மோதிரத்தை அணிந்து அவனுக்காக விருந்து கொண்டாடுவதையும் அங்கே சொல்லுகிறார். எல்லா வேதத்துல பார்க்கிறோம் நாங்க. ஆனா இந்த நாள்ல ஒரு ஊழியக்காரன் அவர் என்ன செய்தார், என்ன பிழை செய்தார், தேவனுக்கு விரோதமான என்ன காரியங்கள் செய்தார், அது உண்மையா பொய்யா, அதை நான் இங்க கதைக்க வரல. அதை கதைப்பதற்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பலவீனங்களை கதைப்பதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அது ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உண்மை. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகவில்லை, பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். தினம் தினம் தெய்வத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் இந்த நாள்ல சொல்ல முடியுமா, இயேசுவை போல நான் வாழுகிறேன் என்று? முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் விழுந்து போய்விட்டான், ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்துல விழுந்து விட்டான், ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று இருக்கும்போது அந்த மனிதனை போட்டு மிதி 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 என்று மிதித்து அவன் மீண்டும் எழும்பக்கூடாது என்பதில் இந்த கிறிஸ்தவ வேதம் தெரியாத முட்டாள்கள் நோக்கமாயிருப்பதை நான் பார்க்கிறேன். ஊழியன் என்று சொல்லுகிற பெரிய பெரியவர்கள் கூட அந்த விழுந்து போன, அந்த தள்ளப்பட்ட, அந்த ஒதுக்கப்பட்ட, அந்த பலவீனத்தில் இருக்கிற ஜோன் ஜெபராஜை குற்றப்படுத்துவதும் அவரை எழும்பி மீண்டும் தெய்வத்தை சேவிக்க கூடாது என்பதில் நோக்கமாயிருப்பதையும் குறியாயிருப்பதையும் நான் காண்கிறேன். இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? ஒரு ஊழியன், ஒரு சொந்த சகோதரன் விழுந்து விட்டால் அவனை போட்டு மிதிப்பதும் அவனை அவமானப்படுத்துவதும் அவனை தள்ளுவதும் ஒதுக்குவதும் தான் அது அவனுடைய ஊழியக்காரனுடைய வேலை. நீ எல்லாம் ஊழியக்காரன் தானா? இப்படி கதைக்கிற நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானா? விழுந்தவனை தூக்கி விடும்படியெல்லாம் என் ஆண்டவர் வந்தார்,
பாவத்துல இருக்கிறவனை தூக்கி விடும்படியெல்லாம் என் தெய்வம் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட நாங்க இப்படி கேவலமான வேலைகள் செய்யலாமா? அந்த ஊழியக்காரன் விழுந்திருந்தால் அவன் எப்படியாவது எழுந்திருந்து மீண்டும் தேவனிடத்தில் வர வேண்டும், மீண்டும் அவன் தெய்வத்தை சேவிக்க வேண்டும், தெய்வத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் அல்லவா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன். இல்ல விழுந்தவன் அப்படியே நாசமா போகணும், அவன் எழும்ப கூடாது, அவன் அழிந்து போகணும் என்று விரும்புகிற நீ எல்லாம், கதைக்கிற நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா? உனக்கு வேதம் தெரியுமா? உனக்கு தெய்வத்தை தெரியுமா? இந்த தெய்வத்துடைய அன்பு தெரிந்தால் நீ இப்படி கதைப்பியா? அவருடைய அவர் பாவம் செய்தாரோ செய்யலையோ எனக்கு தெரியாது, அதை நான் கதைப்பதற்கும் வரல. பாவத்தை தான் ஆண்டவர் வெறுக்கிறார், பாவியை அல்ல என்பதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கதைக்கிற முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கதைக்கிற புத்தி இல்லாத ஊழியக்காரன் சொல்லுகிறவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஊழியக்காரன் விழுந்து போய் விட்டார், அவரை வைத்து தொழில் பணம் சம்பாதிக்கிற, அதை யூடியூப்ல போட்டு தன்னுக்கு வருமானத்தை சேர்க்கிற கள்ளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவனுடைய அன்பை. ஜெபராஜை குறித்து செய்திகள் கொடுத்து சம்பாதிக்கிறவர்கள், தங்களுடைய பெயர்களை பிரபலப்படுத்துகிற ஊழியக்காரர்களும் உண்டு. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் எல்லாம் தனக்கு தெரிந்தவர்கள், தன்னோடு நல்லா பழகுறவர்கள், தனக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், என்ன பிழை செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் உண்டு. பேர் சொல்ல என்னால் முடியும், கண்டிருக்கிறேன். அதை கதைக்க நான் வரல, பேர் சொல்லி ஒருத்தனை குத்தி காட்டுவதற்கு நான் வரல. அப்படிப்பட்ட நீங்க எல்லாம் இன்றைக்கு ஜோன் ஜெபராஜ் விழுந்து போயிட்டார் என்று அதுல அவருக்கு மேல ஏறி நின்று சந்தோஷப்படுகிறியே, அந்த பலவீனத்தின் மேல நீ உன்ற பலனை காட்டுகிறியே. நீ எல்லாம் ஊழியக்காரனா? நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா? நீ எல்லாம் அப்படி பேசலாமா? யோசிக்கிறது இல்ல. நீ எல்லாம் பெரிய பரிசுத்தவானோ? நீ எல்லாம் இயேசுவை போல மாறப்பட்டவனோ? உன்னுடைய வாழ்க்கையில பாவம் இல்லையோ? இருதயத்துல ஒரு பிழையான எண்ணம் கொண்டாலே அங்க பாவம் செய்தாயிற்று என்று என் ஆண்டவர் சொல்லவில்லையோ? அத்தனை பேர் எவ்வளவு பொய் சொல்லுகிறோம். பொய் சொல்லுகிறவர்கள் பரலோகத்திலே பிரவேசிப்பதில் என்று வெளிப்படுத்தல சொல்லப்பட்டதை நீ வாசிக்கவில்லையோ? அப்ப பெரிய பாவம் தான் பாவம், மற்றதெல்லாம் பாவம் இல்லை என்று எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள், யூடியூப்ல செய்திகளை போடுகிறவர்கள், இந்த மீடியாவை தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்தி ஜோன் ஜெபராஜுடைய பலவீனத்தை மேலே ஏறி நின்று கூத்தாடுகிறவனே, வேதத்தை படி, இயேசுவை பாரு. உன்னில பாவம் இல்லை என்று அங்கே யோவானிலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வரும்போது ஆண்டவர் உங்களை மாதிரி ஒருத்தைய பிடிச்சு கொண்டு இயேசு விட்ட நியாயம் தீர்க்கும்படி கொண்டு வரும்படி உன்னை போல அங்கே வந்தவனுக்கு என் ஆண்டவர் சொன்ன பதிலை நீ பார்க்கவில்லையோ? பாவம் இல்லாத நீ முதலாவது கல்லறி என்று என் ஆண்டவர் சொன்னாரே. அந்த விபச்சாரத்துல பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து என் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஓ, பாவம் செய்யாதே என்று தானே சொன்னாரு. அவமானப்படுத்தினாரா? அவளுடைய பலவீனத்தை பற்றி கதைத்தாரா? இதெல்லாம் வேதத்துல தானே இருக்கு. ஒரு மனிதன் விழுந்துட்டான், ஒரு மனிதன் தவறிட்டான் என்றா அவனை தூக்கி விடுவோம். உன் புள்ள விழுந்தா விட்டுருவியா? உனக்கு நல்லா உன்னோட பழகுறவன் விழுந்துட்டான்டா, விட்டுருவியா? தூக்கி விட மாட்டேன். உன் புள்ள என்னாவது பிழைகள் செய்தா எல்லாருக்கும் மறைத்து, உனக்கு விருப்பமான ஊழியக்காரன் பிழைகள் செய்தா எல்லாருக்கும் மறைத்து, உன் குடும்பத்துல ஒருவன் பிழைகள் செய்தா எல்லாருக்கும் மறைத்து நீ வாழுகிறது கிடையாதா?
நீ வாழலையா அப்படி? அல்லது உன்னுடைய பாவங்களை மறைத்து உன்னை ஒரு பெரியவனாக பரிசுத்தவனாக மாய்மாலம் பண்ணுகிறது இல்லையோ? உனக்குள்ளே பலவீனம் இல்லையோ? உனக்குள்ள பாவம் இல்லையோ? நீ சரியாய் 100க்கு 100 இயேசு சொன்னபடி இயேசுவை போல வாழுகிறவனோ? ஒரு மனிதன் விழுந்துட்டான்னா தூக்கி விட பாருங்க, அவனை எழுப்பி விட பாருங்க, அவனை அணைத்து விழுந்து விட்டால் உண்மையா இருந்தாலும் வா, எழுந்து நில்லு, தேவன் உன்னை நடத்துவார், மனம் திரும்பு, மன்னிப்பு கேளு. தாவீது ராஜா எவ்வளவு பெரிதான ஒரு பாவத்தை செய்த போது அங்கே உண்மையாய் தேவ சமூகத்துல போய் மனம் திரும்பும் போது என் ஆண்டவர் அந்த பாவத்தை அவர் மன்னித்து அந்த தாவீது ராஜாவை அவை உயர்த்தவில்லையோ? அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் இயேசு. நீங்க கும்பிடுற தெய்வம் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியல. இயேசுவை அறிந்திருந்தாயானால், இயேசுடைய அன்பை அறிந்திருந்தாயானால், இயேசு ஏன் வந்தார் என்பதை அறிந்திருந்தாயானால், இப்படி விழுந்து போனவனை இன்னும் போட்டு அமர்த்த மாட்ட, கேவலப்படுத்த மாட்ட, அதுக்கு மேல நின்று நீ சந்தோஷப்பட மாட்ட. அவன் எப்படியாவது தூக்கிவிட பார்ப்ப, அவன் எப்படியாவது மீண்டும் எழுந்து வந்து தேவனுக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று பிரியாசப்படுவேன். உன் சகோதரன் அல்லவோ, உன்னுடன் ஊழியக்காரன் அல்லவோ, தேவனுடைய மகன் அல்லவோ, அவரும் தேவனுடைய பிள்ளைதானே. விழுந்து போனால் தேவனுடைய பிள்ளை இல்லையோ? பலவீனம் இருந்தால் தேவனுடைய பிள்ளை இல்லையோ? ஒரு நாளைக்கு அவர் மனம் திரும்பி தேவனிடத்தில் உண்மையாய் ஒப்புரவானால் தேவன் மீண்டும் அவரை உயர்த்துவார், கட்டுவார், மகிமைப்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி நடந்தால் இப்படி கதைக்கிற நீங்களும் எவ்வளவு வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள். நியாய தீர்ப்பிலே உன்னிடத்தில் தேவன் கேட்க மாட்டாராத. கண்டபடி வாயிருக்கு என்று போட்டு கண்டபடி கதைக்காதீங்க. தேவனுடைய ஒரு மனிதன் விழுந்துட்டா, ஒரு புள்ள விழுந்துட்டா, ஓகே, பலவீனத்துல விழுந்துட்டான், எழுப்பி விட பாருங்க, தூக்கி விட பாருங்க, கண்ணீரோடு ஜெபியுங்க, மீண்டும் வரணும், மீண்டும் நிக்கணும் தேவனுக்காக, மீண்டும் தேவனுக்காக வாழணும், அந்த நித்தியத்துக்குள்ள வரணும் அந்த மகனும் என்று இந்த ஜோன் ஜெபராஜுக்காக ஜெபியுங்க, பிரயாசப்படுங்க. கண்ணு மாதிரி கதைக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். விழுந்தாலும் அவர் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துடாதீங்க. உங்களோட புள்ள விழுந்தா கதைப்பீங்களா? அப்படி உங்களோட குடும்பத்துல ஒருத்தன் இப்படி பலவீனத்துல விழுந்துட்டாண்ட இப்படி யூடியூப்ல போடுவீங்களோ? என்ற புள்ள இப்படி செய்து போட்டான்னு போடுவியா நீ? இந்த மனைவி செய்து போட்டான்னு போடுவியா நீ? இந்த சகோதரன் செய்து போட்டான்னு போடுவியா நீ? அப்ப அவர் தேவனுடைய பிள்ளை இல்லையோ? ஜோன் ஜெபராஜ் தேவனுடைய பிள்ளை இல்லையோ? யோசிக்கணும். கிறிஸ்தவம் கேவலப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, நியாயம் தீர்ப்பதற்கு அழைக்கல, குற்றப்படுத்துவதற்கு அழைக்கல, அவருடைய அன்பை காட்டுவதற்கு, அவரை போல மாறுவதற்கு, அவரை போல மற்றவர்களை நேசிப்பதற்கு, பாவத்துல இருக்கிறவங்களை, பலவீனத்துல இருக்கிறவங்களை இயேசுவுக்கு நேராக நடத்துவதற்கு, தூக்கி விடுவதற்கு, அணைப்பதற்கு, ஆதரிப்பதற்கு, அன்பு காட்டி தேவனிடத்துல சேர்ப்பதற்கல்லவோ உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை மாற்றி இருக்கிறாரு. இதை மறந்து கண்ட மாதிரி கதைக்காதீங்க, மனம் திரும்புங்க, அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபியுங்க, தேவ சமூகத்துல தினமும் ஜெபியுங்க. வெளியில வரணும், வெளியில வரணும். ஆண்டவர் மீண்டுமா உயர்த்தணும், ஆண்டவர் மீண்டுமா அந்த ஊழியக்காரனை பயன்படுத்தணும், பாவிக்கணும். தேவன் தாமே தொடர்ந்தும் ரோடு இடப்படுவாராக. துதிகன மகிமை அவருக்கே உண்டாவதாக. ஆமென்.